ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரையில் சாப்பிட்ற அப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பம் எங்கே இருக்குன்னா, அதிகம் மதுரையில் மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி ரோட்டு கடையில், ஸ்ட்ரீட் கடையில் ஃபுல்லாகவே நமக்கு அதிகமாக சேல் பண்ணுவாங்க. இந்த அப்பம் எப்போ போடுவாங்கன்னா, ஏர்லியர் மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு லைக் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த அப்பம். ஸோ இந்த அப்பத்தை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோஸை பார்க்குறவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். 1 கப்பு மைதானா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈக்குவலாக பாதி நம்ம இன்றைக்கி எல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ நான் போடும்போது நான் 1/1 ரேஷியோ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற மட்டும் நான் வீடியோஸில் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன். இப்போ நம்ம அப்பம் மாவு நம்ம கரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. மாவு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்க 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு நம்ம 1 கப்பு போடுறோன்னா அந்த பாதி அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஸோ பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே பாதி அளவுக்கு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். எள்ளு வச்சுருக்கேன் 1 ஸ்பூன். நல்லா வாசமாக இருக்கும். நம்ம போடும்போது அந்த அப்பமும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா லைட்டாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா அந்த அப்போ தான் நமக்கு ஊறி நமக்கு நல்லா புஸ்ஸுன்னு வரும். லைட்டாக நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். 1 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். அந்த பால் நல்லா காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்புன்னு எடுத்துகிட்டு அந்த பாலையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக கெட்டியாக இல்லாமல் நல்லா மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பால் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தண்ணி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த மாவுலாம் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதை நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மாவு எல்லாமே நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறணும். ஊற வச்சு நம்ம போட்டால் அப்போ நல்லா புசுன்னு வரும். தட்டு போட்டு நல்லா ஒரு 1/2 hour நல்லா மூடி வச்சிடலாம். எங்கள் ஊரில் சூப்பராக இருக்கும் இந்த அப்பம். பார்த்தீங்கன்னா ஏர்லியர் மார்னிங் 4 o'clock எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து 4 o'clock போடுறது கிடையாது. ஏன்னா நானும் அங்கே சாப்பிட நினச்சாலும் முடியாது. ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் கிடைக்கிது. மதுரையில் யாரும் நைட் டைம் தூங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நைட்டு ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் கடை. ஊற வச்சு ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. நம்ம அப்பம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தண்ணி பக்குவெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. தண்ணி நம்ம ஆட் பண்ண வேணாம். சப்போஸ் நிறைய பேருக்கு ரவை ஊறி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஊற்றும் போதே எனக்கு கரெக்டான லெவலில் தான் ஊற்றிருக்கேன். நான் நல்லா தண்ணியெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி எனக்கு நல்ல ரவை நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஒரு கடாயை வச்சு நல்லா தேவையான அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகணும். உங்கள் அப்பம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அந்த அப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம ஒன்றா நம்ம போட்டு எடுக்கணும். ரொம்ப போடக்கூடாது. ஒன்று தான் போட முடியும். ஒரு அப்பமாக தான். ஸோ அப்பத்தை போட்டுட்டு நம்ம மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மேலே எண்ணெயை ஊற்றி நம்ம தள்ளி விடணும். நல்லா வேகும் நமக்கு அப்பமும். ஸ்லோவில் வச்சுக்கணும் அடுப்பை மேக்ஸிமம். இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நான் மைதா மாவு போட்டுக்கனால ரவெல்லாம் போட்டுறனால கொஞ்சம் வேகணும். அடுப்பை நல்லா ஸ்லோவிலே வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் நமக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக போட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டில். மதுரையில் நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு எங்கேயுமே நான் சாப்பிட்டதே இல்லை. மதுரையில் மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச ஒரு ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்பம். எங்கள் அம்மா ஏர்லியராக எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. மார்னிங் எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த அப்பத்தை சாப்பிட்றது தான் வேலையை. டெய்லி மார்னிங் வேக்கப் ஆன உடனே நல்ல ஒரு டேஸ்டியான அப்பம் இது. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த அப்பம் நிறைய பேர் வந்து டீயை ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க, அப்பத்தையும் ஒரு பக்கம் கடித்து சாப்பிடுவாங்க. அந்த டீக்கும் அந்த அப்பவுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மாற்றி நல்லா கடித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் மதுரையில் சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்பம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு சாஃப்டான அப்பம் உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது அப்பம். பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சாப்பிட்ற மாதிரி கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்குது. நல்லா குக்காக இருக்குது உள்ளவும். நல்லா அப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அப்பம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.